வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீகேப் பண்ணுறோமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நானும் ஒருத்தன். ஸோ இதில் நான் இந்த 1 இயர்ஸ் அதாவது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இந்த ஒரு காலேஜ் லைஃப்பில் பண்ணாமல் இருந்து தான் பெட்டர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற விஷயங்களும் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம ஏன் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா, இப்படி நம்ம பண்ணுற மூலிமா நம்மளோட விஷயத்தை வந்து நம்ம வந்து என்னென்னலாம் விஷயம் நாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே நாம் வந்து பேக் ட்ராக்கிங் வந்து பண்ண முடியும். ஐ மீன் என்னடா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து அல்காரிதம்லாம் பேசலான் இருக்கு. ஓகே, நாம் வந்து சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபால் பேக் மாதிரியோ இல்லை வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஃப்யூச்சரில் வந்து மேபி பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் நிறைய விஷயங்களில் நிறைய இழந்தும் இருக்கும். ஸோ வந்து நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணியிருப்போம். ஸோ இது மாதிரி விஷயங்களை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மோஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த காலேஜ். ஸோ வந்து ஐ மீன் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வந்து கொரோனா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ் வந்து கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்டிங் அப்போலேருந்து முன்னாடி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணோம். பட் ஆனால் நான் லேர்ன் பண்ண பர்சனலாக என்னோடய பர்சனல் ஃபீட்பேக் என்னென்னா அதில் நிறைய விஷயங்கள் தேவையில்லாத ஆணி அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. ஸோ வந்து ஐ மீன் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். பட் ஆனால் வந்து அது அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா வந்து கன்சிடர் பண்ணுறது விஷயம் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியல. பட் ஆனால் அந்த டைமில் வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணேன். லைக் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து நான் 12th அப்போ வந்து ஐ திங்க் மிஷின் லேர்னிங் படிக்கிறேன்னு உட்காந்து ஒரு i3 6th gen லேப்டாப்பில் டென்சர்ஃப்ளோலாம் உட்காந்து படித்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்த அந்த டைமில் வந்து பண்ணேன்ருக்கு. ஏன்னா வந்து நிறைய விஷயத்த வந்து நாம் வந்து அப்பப்போ வந்து உள்ளார போய் இப்படி வந்து படித்து சும்மா அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு லைக் இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப கரெக்டான வே வந்து கிடையாது. பிகாஸ் வந்து நம்மளால் வந்து எத்தனை வாட்டி வந்து மறுபடியும் வந்து படிக்க முடியும் அப்படின்ற விஷயம் வந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து மாஸ்டரிங் ஆஃப் ஒன் ஸ்கில் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு. ஸோ இந்த விஷயத்த வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு இருக்குது. ஏன்னா வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த விஷயங்களை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆரம்பித்தேன். பட் ஆனால் அது வந்து லைக் பர்சனலாக வந்து லைவாக வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து மேக் பண்ணவது நான் தவிர்த்துட்டேன். ஸோ இதனால் வந்து அதை வந்து ரீகேப் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் வந்து நிறைய வந்து டைம் ஆச்சு. ஸோ டிப்ளாய்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து டாக்கரைசேஷன், அதுக்கு நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு எடுத்தோம்னா கண்டெய்னரைசேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு கரெக்டாக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கிட்டு வரும். முக்கியமாக அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்பவே வந்து ட்ராபேக்காக வந்து போச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னொரு விஷயம். அண்டு 3வது முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து அவசியமே கிடையாது. ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு லேட்டாக போக தான் நிறைய விஷயங்கள் வந்து மேபி லைக் ஒரு 3rd year or 4th year அந்த மாதிரி விஷயம் வரும்போது தான் வந்து எனக்கு பர்சனலாக வந்து தெரிஞ்சு. நான் ஏன் வந்து சொல்ல வரேன்னா, நாங்கள் தான் வந்து ஒரு கூடவே இருப்போம். மேபி வந்து லைக் ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்க கூட வந்து செய்வோம், மானே தேனே பொன்மானே அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து காலேஜ் லைஃப்லேயே நிறைய பேர் வந்து வருவாங்க. பட் டோட்டலி வேஸ்ட். நிறைய விஷயங்கள் 2மே தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நான் என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும் போது வந்து 2மே இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க தான் ரொம்பவே அதிகமாக வந்து பாதிக்கவும் படுவாங்க. ஏன்னா வந்து மணியும் வேஸ்ட்டு, அவங்களோட டைமும் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக அவங்களோட வாழ்க்கையில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இன்னுமே பெட்டராக வந்து இருக்கும் அப்படின்ற விஷயம் தான் எனக்கு வந்து பர்சனலாக தாட்டாக இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து யாராக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டீமாக இருக்கும்போது இப்படி தான் வந்து பேசுவாங்க. பட் ஆனால் வந்து எண்ட் ஆஃப் ஃபைனல் மோட்டோவில் வந்து அப்படி வந்து எப்பயுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து லைக் ஃபோக்கஸ் ஆன் பீயிங் ஒரு சிம்பிளாக சொன்னால் உங்களோட லைஃப்காக வந்து பார்க்குறது வந்து ரொம்ப பெட்டர்ன்னு சொல்லுவேன்.
சில பேர் வந்து அவங்களுக்காகவே மட்டும் ரொம்ப வந்து செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஸோ அது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நல்ல விஷயம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகே, இது வந்து நான் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் இந்த விஷயத்த வந்து நான் வந்து லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து லைக் 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா லைக் மாஸ்டரிங் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்ற ஒரு விஷயம் கேனத்தனமாக வந்து நான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது வந்து நான் திடீர்னு வந்து ரியாக்ட் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆங்குலர் வியூஜேஎஸ்ன்னு 2-3 லைப்ரரி படித்தேன். பட் ஆனால் ஃபைனல் தாட்டில் வந்து நான் ஒரு டெக்ஸ்டாக்கில் தான் வந்து நான் வந்து பர்சனலாக வந்து அட்டாச் ஆக முடியும் அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து லேட்டாக தான் வந்து தெரிஞ்சு. இவ்வளோத்தையும் நான் வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லையும் தெரிஞ்சு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்தாலுமே அதுலேருந்து லாஜிக்கலாக வச்சு ஒரு ஃபைனல் கோல் வந்து ஒன்று தான் இருக்குமே தவிர, பட் ஆனால் வந்து ஒரு வே மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபைனல் கோல் வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் ஒரு இதில் மட்டும் வந்து நீங்கள் வந்து மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து 1 or 2 அவ்வளோதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதில் நான் நிறைய விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணி அது வேஸ்ட்டாக போச்சுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் காலேஜ் ஸ்டார்டிங்கில் வந்து லெராவல் வந்து யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து பிஹெச்பி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் நம்ம என்னோட ஸ்கூல் லைஃப்பில் வந்து டைம் இருக்கும்போது 5 years முன்னாடி வந்து Node.js இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பைத்தான்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து லெராவல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் அதில் வந்து 2 வருஷமாக வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நோடு பக்கம் வந்து ஃபுல்லாக வந்த வாட்டி இது தேவையில்லாத ஆணிதானோ அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு மைண்டில் வந்து தாட் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் பிஹெச்பியில் வந்து லெராவல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பைத்தானில் ஜாங்கோ ஃப்ளாஸ்கில் உட்காந்து படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து ப்ராஜெக்ட்ஸில் லைவ் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது இது எல்லாமே நம்ம பண்ணது தேவையில்லாத ஆணிதான். ஐ மீன் இது வந்து தேவை இல்லாததுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் இதில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது தேவையில்லாத விஷயம் அப்படி சொல்லலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்கிற முக்கியமாக வந்து விஷயத்தில் வந்து கோரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து ஃபைன் கோல் வந்து ஒரே விஷயமே தான் தவிர, பட் ஆனால் மேபி நீங்கள் கம்பெனி பொறுத்து மாறும்போது வந்து நம்மளோட இது வந்து மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து. பட் ஆனால் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் 1 to 3 லாங்குவேஜஸ் மட்டும்தான் நம்மளால் ஒர்க்கும் பண்ண முடியும். ஏன்னா வந்து இது ப்ரோக்ராமிங்கிற ஒரு இது ஜஸ்ட் டூல் டு நம்மளோட விஷயத்தை வந்து கோலை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த விஷயத்த வந்து நான் ரொம்ப ரொம்ப லேட்டராக தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும்னு எனக்கு வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு. ஐ மீன் நிறைய விஷயங்கள் மணி லாஸ் வந்து இருக்கும்போது தான் லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு 3rd and 4th year பக்கம் தான் வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ மேபி காலேஜ் ஸ்கூல்லேருந்து வரும்போதே வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ ஒரு நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து படிக்கும்போது 7% ஆஃப் எஜுகேஷனில் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்ற விஷயம் வந்து ஐ மீன் அந்த இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து இப்போ ஒரு காலேஜ் வந்து இப்போ நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து வந்து நான் ஃபீஸ் வந்து ஃபுல்லாக வந்து கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாலேருந்து போகிறவனுக்கு வந்து ஒரு 12 லட்ச ரூபா வந்து மேக்ஸிமம் வந்து செலவாகும். அவனோட சாப்பாட்டுலேருந்து ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஃபீஸு, என்டர்டெயின்மெண்ட், எவ்ரி திங் அவனோட 4 வருஷம் முடிவு வரத்துக்குள்ள 10 to 12 lakhs அப்படின்ற விஷயம் வந்து வந்துடும். இதுவே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இன்னும் அதிகமாகும். ஸோ இப்போ வந்து இது நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து நாம் வந்து போகிறது வந்து இதில் வந்து இப்போ இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்ற விஷயம் வந்து பார்க்கும்போது இந்த 7% அப்படின்றது போது இதே வந்து பார்த்தோம்னா அடுத்து 20 மேபி இப்போ 2025 மேபி இன் 2040 ஆர் 2045 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் செலவு பண்ணுற விஷயமே வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்தோம்னா 30 லட்சத்தை பக்கம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா 30 லட்சம்ன்றது ரொம்ப ஒரு ஹியூஜ் அமௌண்ட். இப்போ 10 லட்சம்ன்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தான் நான் வந்து சொல்ல கிடையாது. பட் டியூ டு இன்ஃப்ளேஷன்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு சம்பாதிக்கிற விஷயம் வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து இதை பற்றி நான் யோசிக்கும் போது ரொம்பவே வந்து விஷயங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்கள் டிசிஷன்ஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப
கான்ஷியஸாக வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நான் வந்து சொல்லிக்கணும். இதில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து டு தட் பர்சன் ஆஃப் ஸ்கூல் முடித்து காலேஜ் ஸ்டார்டிங் அப்போ வர மனோஜுக்கு வந்து நான் வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 4 விஷயங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவன் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஜாக்கிரதையாக இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவன் வந்து அச்சீவ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா வந்து இந்த விஷயத்தில் நிறைய விஷயத்தில் வந்து அவன் வந்து ஃபோக்கஸ் வந்து போய் ஸோ கொஞ்சம் வந்து மார்க்ஸ் வந்து கம்மியாக பட் ஆனால் வந்து இந்த மார்க்ஸுமே வந்து ரொம்ப பெஸ்ட், ரொம்ப மோசம் நான் வந்து சொல்லிடவே மாட்டேன். ஏன்னா வந்து நல்ல கிரேட் தான். பட் ஆனால் வந்து இந்த விஷயத்தில் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தான், இந்த விஷயத்துலாம் வந்து முன்னெச்சரிக்கை இருந்தா அப்படின்னா இன்னுமே நல்ல விஷயத்தில் வந்து அவன் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் ஏன் வந்து இப்போது இந்த விஷயத்தெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் நம்மளோட விஷயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்குறோம். ஸோ அதில் வந்து நிறைய விஷயத்தை நம்ம மறக்கவும் செய்வோம். ஸோ அதை நம்ம வந்து அதுலேருந்து நம்ம என்ன லெசன் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் தான் வந்து எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து அது வந்து நீங்கள் ஃபெயில் ஆகலாம், ஆர் மேபி நீங்கள் வந்து ப்ரோக்ரான் வந்து அதில் வந்து ஆகலாம். பட் ஆனால் அதை வச்சு நீங்கள் என்ன வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து அந்த 18 வயசு பையனான 18, 17 ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வர பர்சனுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு முக்கியமான அட்வைசஸ் இதெல்லாம் வந்து இருந்திருந்தால் அவன் இன்னுமே வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவன் வந்து ஃபோக்கஸ் டவுனாக இருந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ வந்து நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். மேபி 2 வீக்ஸ் ஒன்ஸ் வச்சு பார்ப்போம் மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அது இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து ஃப்யூச்சரில் பார்ப்போம். இட்ஸ் அகைன் மனோஜ்.